நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு ரத்னா கண்ணை முழிச்சதுமே எல்லாரும் வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என் மகன் வந்துட்டா, ஐயோ என் மகன் வந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அழுக, கடவுளே என் மகளை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அழுதுட்டு இருக்காங்க. இந்த திக்கம் வந்துட்டு பரணி இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் திரும்பினா பரணி அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. இவங்க வந்துட்டு ரத்னா கண்ணை முழிச்சதுமே வெளியில் வந்துடுறாங்க. விறுவிறுன்னு சண்முகமும் வெளியில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா பரணி போய்கிட்டு இருக்காங்க. ஏலே நில்லு, என்ன போகிற அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. என்னடா எதுக்கு வந்த அப்படின்ற மாதிரி கேட்க சண்முகம் வந்துட்டு அப்படியே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. நன்றி சொல்லலான்னு வந்தையா அப்படின்ற மாதிரி சொல்ல, என் குடும்பத்தையே காக்க வந்த குலதெய்வம்ல நீ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கையெடுத்து கும்பிடுறாங்க. பரணி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. நீ வந்துட்டு என்னை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளோதான், நல்ல வேலைக்கு ரத்னாவை காப்பாற்றி கொடுத்துட்டேன், இல்லாட்டினா இன்னும் என்னென்ன பேச்சு பேசியிருப்பியோ என்ன அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கா, அப்போ இருந்த ஒரு வேகத்தில் அந்த மாதிரிலாம் நான் பேசியிருக்கக்கூடாது, தப்பு தான் அப்படின்னு சொல்ல, இடம் தெரிஞ்சு பேசணும்டா, எந்த இடத்துல நம்ம பேசணும், எப்படி பேசணும், யாருக்கிட்ட பேசுகிறோம் அப்படிலாம் பார்த்து பேசணும். நீ பாட்டுக்கு உன் மனசில் வந்ததை வாய்க்கு வந்த மாதிரி பேசி விட்டுற. ஆனால் அதை எதிர்கொள்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா, நான் எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பேன் நீ நினச்சி பார்த்தியா. உன்னால தான் இந்த நிலைமைக்கு என் தங்கச்சி வந்துட்டா, நீ வந்ததுனால தான் ரத்னா இப்படி ஆகிட்டா, நீ வராமல் இருந்திருக்கலாம், என்னென்ன பேச்சு பேசினேன். நான் அப்பயே வந்துட்டு பாதி செத்து போயிட்டேன், இப்போ வந்துட்டு நான் சும்மா தான் உன் முன்னாடி நின்றுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, என்னை மன்னிச்சிடு, நான் தான் சொல்கிறேன்ல அப்படி பேசியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. நான் என் அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு நீ தான் வேணும்னு உன்னை நம்பி வந்து நின்றுட்டுருக்கேன். ஆனால் உன் தங்கச்சிகளுக்காக எடுத்தறிஞ்சு நீ பேசிட்டேல, அப்பா போதுமாப்பா சாமி, இனிமேல் உன் தங்கச்சிங்க விஷயத்தில் நான் தலையிடுறதாவே கிடையாது, என்ன முடிவு வேணால் எடு, என்ன வேணால் செய்யுங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு அமைதியாக இருக்க போகிறேன். நீயாச்சும் உன் தங்கச்சிங்களாச்சு, நான் என்ன அவன் மேலே பாசம் இல்லாமலாம் இருக்கேன் சொல்லு. நீ அவங்க மேலே எவ்வளோ பாசமாக இருக்கியோ அதே அளவுக்கு தான் நானும் பாசமாக இருக்கேன். அவங்களுக்கு நல்லது நடக்கணும் தான் நான் எல்லாமே பண்ணுறேன், கெட்டது நடக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைப்பேனா. ரத்னா உனக்கு தங்கச்சினா எனக்கு ஃப்ரெண்டுடா, அவன் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்க மாட்டேனா, அவள் வாழ்க்கை நாசமாக போகணுன்னா நான் நினைப்பேன், அவள் சந்தோஷமாக இருக்கணும் தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் அவள் வந்துட்டு இந்த அளவுக்கு முடிவெடுப்பான்னு எனக்கு தெரியாது, அதுக்கு நீ என்னென்ன பேச்சு பேசிட்ட, என்னமோ செய் அப்படின்னு சொல்லிட்டு பரணி அந்த இடத்த விட்டு கிளம்பி போக, இல்லை ஒரு நிமிஷம் இல்லை என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு கீழே முட்டைங்கால் போட்டு மன்னிப்பு கேட்குறாங்க. அதை பரணி பார்த்துட்டு கஷ்டப்படுறாங்க. எந்திரி இப்படிலாம் பண்ணாத, எந்திரி ப்ளீஸ், என் முன்னாடிலாம் இப்படி விழுகாத அப்படின்ற மாதிரி சொல்ல, வேற என்ன செய்ய சொல்கிற, ஏதோ ஒரு கோவத்தில் பேசிட்டேன், எங்கள் ஆத்தா சாகும்போது கூட மற்றவங்ககிட்ட என்னை ஒப்படைச்சிட்டு போச்சு, உங்ககிட்ட தானே என்னை ஒப்படைச்சி போச்சு, என்னோட கோபம் அப்படி, நீயே என்னை விட்டு போயிட்டேன்னா நான் எப்படில இருப்பேன், இன்னொரு தடவை இப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நான் இப்போயுமே உங்ககிட்ட சொல்கிறேன், இன்னொரு தடவை என்னை இந்த மாதிரி எல்லாம் திட்டினேன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ சாரி கேட்குறதுக்கு நான் உன் பக்கத்தில் என்ன உன் வாழ்க்கையிலே இருக்க மாட்டேன், உன்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவேன் அப்படின்னு சொல்லி, அப்படி பேசாதலை அப்படின்னு சொல்லிட்டு வேமா வந்துட்டு சண்முகம் கட்டி பிடிச்சிக்கிற பரணி வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அடுத்த சைடு சண்முகம் ரத்னா பரணி எல்லாம் காரில் போய்கிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு ரத்னாக்கு வந்துட்டு தலை வலிக்கிற மாதிரி இருக்குது. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்க, திடீர்னு மயக்க வர்ற மாதிரி இருக்குது அப்படின்றாங்க. பரணி அப்படின்ற மாதிரி சண்முகம் சொல்கிறதுக்குள்ளே பரணி சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லை, இப்போ தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்திருக்கோம், அதனால கொஞ்ச நாள் இப்படி தான் இருக்கும், மயக்க வர்ற மாதிரி இருக்கும், காரை வேணா நிப்பாட்ட சொல்ல ரத்னா அப்படின்னு கேட்க, முறைச்சிக்கிட்டே அதெல்லாம் ஒன்று வேணாம் அப்படின்னு ரத்னா சொல்லிடுறாங்க. பரணி வந்துட்டு அமைதியாக இருந்துக்கிறாங்க. வீட்டுக்கு ரைட் சைடில் போகணும், நீங்கள் என்ன இந்த திக்கம் போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரணி டிரைவர்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க, பிரசிடென்ட் சார்பாக தான் இந்த திக்கம் போக சொன்னாங்க அப்படின்னது, எதுக்குடா எங்கிட்டு போகிறோம் அப்படின்னதும், ஒரு முடிக்க வேண்டிய கணக்கு இருக்குது, அதை முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்ல, என்ன கணக்கு அப்படின்னு கேட்க, அது ரத்னாவுக்கு தெரியும் அப்படின்னோடனே ரத்னா வந்துட்டு பார்க்குறாங்க. எனக்கு தெரியாதுல்ல, என்கிட்ட சொல்லு அப்படின்னு பரணி கேட்குறாங்க. இப்போ போகிறோம்ல நீயே பார்த்துக்குருவ அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வந்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. அடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. வெங்கடேஷ் எங்களோட லாயர் வந்து நின்றுட்டு, இங்கே பாருங்க உங்களோட கேஸ் எது, அந்த ரத்னா பொண்ணு இறந்து போயிட்டா, இவங்க தான் அது காரணம் அதானே, ஆனால் இப்போ தான் அந்த பொண்ணு உசுரோட வந்துருச்சே, இவங்களை வந்துட்டு பெயிலில் விடுங்க அப்படின்னு சொல்ல, நீங்கள் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் விட மாட்டோம், இவங்க வந்துட்டு அந்த பொண்ணை அடித்து கொடுமைப்படுத்தியிருக்காங்க, இதுக்கு வந்துட்டு நீங்கள் கோர்ட்டில் போய்கிட்டு தான் பெயில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த இடத்துக்கு வந்துட்டு சண்முகம் பரணி ரத்னா எல்லாரும் வந்துடுறாங்க. அதுக்கு அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளே வராங்க. ரத்னாவை பார்த்ததுமே அப்படியே ஷாக் ஆகி போய் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு வக்கீல் சொல்கிறாங்க, பெயில் எடுக்க வந்திருக்கோம் அப்படின்னதும், இவங்களை என்ன அதுக்குள்ளே ஈஸியாக வெளியில் எடுத்துடலான்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா, இவங்க வந்துட்டு வெளியிலே வர முடியாது, உள்ளே தான் கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்ல, இந்த திக்க வந்துட்டு வெங்கடேஷ் அவங்க மாமா சொல்கிறாரு, பாத்தியாடா வறுத்து வச்ச பொட்டுக்கடலாம் அப்படியே இருக்குது, உன்னை நம்பி நானும் ஜெயிலுக்குள்ள வந்து உட்காந்துட்டேன் பாரு, ஏதாவது ஒன்று பண்ணுடா அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே பாருங்க இவங்க மேலே கேஸ் கொடுக்கத்தான் என் தங்கச்சி வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த திக்க பரணியை பார்க்குறாங்க. அடித்து கொடுமைப்படுத்தினது,
ஸ்கூலில் எழுதி வாங்கினது இதெல்லாம் கிரிமினல் கேஸில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஸ் எழுதி கொடுக்க சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு வக்கீல வெங்கடேஷ் அவங்க தனியாக கூப்பிட்றாங்க. இந்தத்திக்கும் அவங்ககிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன், எப்படியாவது சமரசமாக பேசி கேஸை வாபஸ் வாங்க வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சொல்ல, இந்தத்திக்கு வந்துட்டு வெங்கடேஷ் சொல்கிறாங்க, நான் ரத்னா கிட்ட தனியாக பேசணும் அப்படின்னதும், அதெல்லாம் விட முடியாது, எங்கே முன்னாடி பேசு அப்படின்னு சொல்லிட்டு பரணி சொல்ல, இல்லை நான் தனியாக பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு கூட திறந்து விட்டே, ரத்னா என்னை மன்னிச்சிரு, இனி நீ எங்கள் வீட்டில் ராணி மாதிரி இருக்கலாம், இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிரு அப்படின்னு சொல்லிட்டு வெங்கடேஷ் காலிலே விழுங்குறாங்க. அதை பார்த்து எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சிருது.